ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம ஓவலேஷன் பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஓவலேஷனோட சிம்டம்ஸ் என்ன, ஓவலேஷன் எப்படி ட்ராக் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓவலேஷன் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஓவலேஷன் சிம்டம்ஸ் என்ன, கால்குலேஷன் என்ன, ஓவலேஷன் அப்போ எத்தனை டைம் சேர்ந்துருக்கணும், ஓவலேஷனுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், ஓவலேஷனுக்கு அப்புறம் என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எல்லாமே ஓவலேஷன் கிட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆன் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டேர்ம். ஓவலேஷன் மாதிரியே ஆன் ஓவலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓவலேஷன் நடக்காமல் இருக்கிறது. ஸோ ஓவலேஷனோட ஆப்போசிட். அந்த ஓவலேஷன் நடக்காமையே இருக்குது ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஓவலேஷன் நடந்தால்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஓவலேஷன் அப்போ கருமுட்டை வெளியே வரும். அப்போ அந்த கருமுட்டை நம்ம வந்து கர்ப்பப்பையில் 1-2 நாட்கள் வந்து இருக்கும். அப்போ ஸ்பெர்ம் அது உடம்புக்கு கிடைக்கிது அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகும். அப்படி இல்லைனா அது பீரியட் ஆயிரும் வர வாரங்களில். இப்படி தான் வந்து நடக்கும் ஓவலேஷன் ப்ராசஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோவலேஷன். அதாவது ஓவலேஷனே ஆகாமல் இருக்குது. அப்போ எக்கே வராது, பீரியட்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓவலேஷன் ஆகாமல் கூட பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ பீரியட்ஸ் வந்து ஆகிற எல்லாருக்குமே ஓவலேஷன் ஆகி தான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஓவலேஷனோட சிம்டம்ஸ்லாம் என்ன, ஒரு பெண்ணுக்கு வந்து ஓவலேஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இர்ரெகுலரான பீரியட்ஸ் வந்து இருக்கும். பீரியட்ஸ் வந்து ஒன்று ரொம்ப சீக்கிரம் வந்துடும், இல்லை ரொம்ப தள்ளி வரும். அதாவது சீக்கிரம் அப்படின்னா ஒரு 21-22 நாளைக்கு கீழே அவங்களுக்கு பீரியட் ஆகிடுது. அதாவது 20 நாள்லேயே பீரியட் ஆயிடுவாங்க, 21 நாள்லேயே பீரியட் ஆயிடுறாங்க, 18 நாளில் பீரியட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்காது. ஜஸ்ட் வந்து பீரியட்ஸ் மட்டும் வரும், பட் ஓவலேஷன் ஆகிருக்காது. ஸோ 21-22 டேஸ்க்கு கம்மியான டேஸில் பீரியட்ஸ் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே 35 டேஸ்க்கு மேலே பீரியட் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ 38, 40, 42, 50 இந்த மாதிரி 35 டேஸ்க்கு மேலே போயிட்டானாலே அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து கம்மியாயிரும். ஸோ 21-35 டேஸ்க்குள்ளே ஒருத்தவங்க பீரியட்ஸ் ஆகிடணும். அந்த டேஸை விட முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆனோவலேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் பீரியட் வராமல் இருக்கிறது. இது வந்து 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் கழித்து பீரியட் ஆகுதுல்ல, அவங்களுக்குலாம் ஓவலேஷன் ஆகாமல் தான் பீரியட் ஆகும். இப்போ வரைக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன், 45 டேஸ் ஆகுது கொஞ்சமாவது பீரியட்ஸ் ரெகுலராக ஆனால் தான் ஓவலேஷன் தெரியும்னு. பட் இப்போ கூட நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்து 2 மந்த்ஸ் கழிச்சு நான் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல்னு நினைக்கிறேன், ஏப்ரலோ மார்ச்லேயோ அப்போது. ஸோ வந்து நான் வந்துட்டு அப்போ பீரியட்ஸ் ஆனேன், அப்புறம் இப்போ ஆயிருக்கேன், என்னோடய ஓவலேஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓவலேஷனே கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஆப்வியஸாக தெரியுது வந்து ஓவலேஷன் தான். ஸோ வந்து ரொம்ப 2 மாதம் 3 மாதம்னு பீரியட்ஸ் ஆகாமல் இருக்குனாலும் அது ஓவலேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது இல்லை ரொம்ப ஹெவியாக வருது அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரொம்ப வந்து கம்மியாக ஸ்கேண்டி பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க, லைட்டாக தான் பீரியட்ஸ் வந்து படும். பேண்டிஸில் வந்து லைட்டாக தான் படும், பேடில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது, 1-2 நாளில் ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கேண்டி பீரியட்ஸ் கம்மியான அளவு தான் பீரியட் வருது அப்படின்னாலும் சரி, இல்லைனா ரொம்ப ஹெவியாக எனக்கு வருது, ஒரு 10 நாளைக்கு எனக்கு ப்ளீடிங் போகுது, 8 நாளைக்கு ப்ளீடிங் போகுது, எனக்கு வந்து 6 நாள் 7 நாளைக்கு மேலே எனக்கு ப்ளீடிங் போகுது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஓவலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவலேஷனோட மியூக்கஸ்னு சொல்லுவாங்க, சர்விக்கல் மியூக்கஸ் அப்படின்னா என்னென்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் படுறது. ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், ஓவலேஷன் ஒயிட் டிஸ்சார்ஜ்னே இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக் ஒயிட் இருக்குல்ல, முட்டையோட வெள்ளைக்கரு அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரெச்சி, அதை எப்படி சொல்கிறது, நம்ம கை 2 விரலில் நீங்கள் உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து ஃப்ரெஷ்ஷாக, அதாவது பேண்டிஸில் பட்டிருக்க ஒயிட் டிஸ்சார்ஜ் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக உங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வளவளப்பு தன்மையாக, நல்லா இந்த கத்தாழையோட ஜெல்லி மாதிரி அந்த மாதிரி நல்லா பிசுப்புனா நல்லா ஈரப்பதமாக இருக்கும். அதுதான் ஓவலேஷனோட ஒயிட் டிஸ்சார்ஜ். அந்த மாதிரி ஓவலேஷன் ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்கு வரவே இல்லை, எனக்கு எப்பயுமே வரமாட்டேது. எனக்கு வந்து கெட்டியாக தான் வருது, ரொம்ப கெட்டியாக தான் வருது, ரொம்ப வளவளப்பாக எனக்கு வந்து இல்லை, அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது எனக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ஆனோவலேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள் இருக்குது, ஃபேஸில் வந்து ஆக்னே வந்து நிறைய பிம்பிள் இருக்குது, ஹேர் ஃபால் வந்து ஆகுது, அங்கங்கே வந்து எனக்கு வந்து உடம்புல வந்து பிளாக் கலர் பேட்ச் இருக்குது, கழுத்துக்கிட்ட, கைக்கிட்ட, எல்போ கிட்ட, நெக்கில், பேக்கில், இங்கெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிளாக்காக, அப்நார்மல் பிளாக்காக இருக்குது. என் பாடி என்னோட கலருக்கு
அதிகமான பிளாக்காக இருக்குது. அதே மாதிரி ஆக்னி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஹேர் க்ரோத் வந்து அப்நார்மலாக இருக்குது. ஃபேஸில் வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. லைட்டாக இருந்தால் ஓகே, பட் எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கே தெரியுது அதிகமான ஹேர் க்ரோத் வந்து ஃபேஸில் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஆனோவுலேஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே பீரியட்ஸ்க்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அதாவது ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎம்எஸ். முன்னாடி பீரியட்ஸ்க்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸே எனக்கெல்லாம் வரமாட்டேது. எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லாமல் நான் பீரியட் ஆகிடுறேன். எனக்கு சடனாக பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வருது. அந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இல்லை. ஓவலேஷன் சிம்டம்ஸோ பிஎம்எஸ்னு சொல்லக்கூடிய அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய சிம்டம்ஸோ எனக்கு வந்து வர்றது கிடையாது அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆனோவுலேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆனோவுலேஷன் இருக்குது அப்படின்றத குறிக்கக்கூடிய சிம்டம்ஸ். 1-2 வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லாருக்குமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இதில் வந்து ஒரு 3 விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஸ்கேன் பார்த்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறது தான் நல்லது. ஸோ 36-37 டேஸ் பீரியட் சைக்கிள். பட் எனக்கு இதில் நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் 2-3 இருக்குனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 33 டேஸ் சைக்கிள். எனக்கு 33-32 வந்துடும். பட் எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலர் பீரியட் ஸ்டாண்டான பீரியட் வரவங்களுக்கு கூட ஓவலேஷன் ஆகாமல் பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் நிறையா கமெண்ட் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஒன் டைம் செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.